காடைக்கு அவன் கண்ணி போட்டா காடை விடும் அந்த கண்ணியிலே கண்ணி படபட்டும் கனவு கண்டா இரண்டு கண்ணி படபட்டும் கனவு கண்டா மலையடி என்னும் ஓரத்திலே மானுக்கு அவன் கண்ணி போட்டா மானு விடும் அந்த கண்ணியிலே ரெண்டு மங்கை பாடப்பட்ட கனவு கண்டா இரண்டு மங்கை பாடப்பட்ட கனவு கண்டா கனவு கண்டா கனவு கண்டா கனவு கண்டா கனவு கண்டா கண்ணோர கோரங்கோ ஏலே பட்டன் கனவு கண்டா கனவு கண்டா என குளத்தாம் நல்லோ கரையோரம் கொக்குக்கு அவன் கண்ணி போட்டா கொக்கு வீடும் அந்த கண்ணியிலே ரெண்டு குமரி பாடப்பட்ட கனவு கண்டா இரண்டு குமரி பாடப்பட்ட கனவு கண்டா கனவு கண்டா கனவு கண்டா கனவு கண்டா கனவு கண்டா கண்ணோர கோலங்கோ வேலையிலே பட்ட கனவு கண்டா கனவு கண்டா எப்படி கண்ட கனவை பற்றி எண்ணாமல் ஆமா ஆரிய முத்துப்பட்ட மறுநாள் ஜனச்சுலை எழுந்தான் அவையா அண்ணமார்களை அழைத்தான். ஆமா அண்ணா அண்ணா உங்களுக்கு வாணிபம் செய்து வேலை பார்த்து பழக்க வழக்கம். உங்க தம்பி ஆரிய முத்துப்பட்டனுக்கு அப்படி வாணிபம் செய்து பழக்கம் இல்லையே. அதனாலே 108 திருப்பதி 1008 சிவதலங்களும் நான் தீர்த்தமாடி சேர்வை செய்து வாடம்னா. தம்பி நாங்கள் இங்கேயும் நீ ஒரு பக்கமும் இருந்தா ஆரிய நாடு விடுத்து வரும்போது அண்ணன் தம்பி 7 பேரை வந்தோமே. திருப்பி ஆரிய நாடு போகும்போது அண்ணன் தம்பி 7 பேரும் போனாத்தானே ஊர் உலக மக்கள் எல்லாம் நம்மளை போச்சுவான். என்னையா அவங்க எடுக்கதே அண்ணன் தம்பி 7 பேர் தான். அண்ணன் ஒரு பக்கம் தம்பி ஒரு பக்கம் தம்பி ஒரு பக்கம் அண்ணன் ஒரு பக்கம்னு எடுக்க முடியுமா? ஒற்றுமை ஓங்குக என்பதுக்கு ஏற்ப வாழ வேண்டும். அதனாலே 1008 சிவதலுக்கு அரியத்தலம் பாவநாசம் அகஸ்தியமா முனிவருக்கு எம்பெருமான ஆண்டவனாகிய சிவபெருமான ஆதி பராசக்தி அம்மையோடு கல்யாண கோலத்தோடு காட்சி கொடுத்த தலம் பாவநாசம். பாவங்களை போக்கக்கூடிய அந்த பாவநாசம் தலத்திலே அந்தனர்கள் சந்தி பண்ண அரசடியாம் படித்துறையில் வந்து தியானம் செய்து பாவநாச பெருமாளை வணங்கலாம் என்று சொல்லவும் அண்ணன் அப்பா பட்டன் சொல்ல ஆரிய முத்துப்பட்டன் அண்ணன் சொல்லை காதலை கேட்டு கட்டவற்றி துறையடிகளை கருமாவடி முற்றிலை அந்தனர்கள் சந்திபன அரசடியாம் படித்துறைக்கு வந்து ஆரிய முத்துப்பட்டன் வந்தான். சரி நாம் இந்த இடத்திலே கடவுளை நினைத்து தியானத்திலே அமர வேண்டும் என்பதாக சொல்லி தீர்த்தமாடி மாத்துடுத்தி திருவண்ணீர் காப்பணிந்து ஆரிய முத்துப்பட்டன் ஆச்சல் மணல் குவித்து ஆத்மலிங்கம் பிடித்து வைத்தான். சேச்சல் மணல் குவித்து சிவலிங்கம் பிடித்து வைத்தான். திருக்குறளை எடுத்து வைத்தான். ராமயான புத்தகத்தை எடுத்து வைத்தான். கிழக்கு முகமா அமர்ந்தான். கண்களை மூடினான். கரங்களை ஏந்தினான். கடவுளை நினைத்து தியானத்தில் அமர்ந்தான் ஆரிய முத்துப்பட்டன். அப்படி பட்டன் பூசையில் அமர்ந்திருக்கக்கூடிய வேளையிலே கதங்க என்ன நடக்கும்? விக்கிரம சிங்கபுரமதியிலே விக்கிரம சிங்கபுரமதியிலே விருப்பமுடன் ஆண்டுவார் விக்கிரம
அக்ரகார வீதியில அன்போடு வாழ்ந்து வார உப்பு குட்டி ஐயரென்று சுந்தராட்சி பெண்கோடியா மாலையிட்டு மனமுடித்து மன்னவனும் தேவியுமா ஆட்சி ஐயருமா ஐயருமா அன்போடு வாழ்ந்து வாரா குட்டி ஐயருக்கும் சுந்தராட்சி பெண்ணாளுக்கும் சொத்தாலே குறையும் இல்லை சுகத்தாலே தாழ்வும் இல்லை நஞ்சை உண்டு பெஞ்சை உண்டு நாடு குளம் பரவு உண்டு காஜிருக்கு பணம் இருக்கு காஜிருக்கு பணம் இருக்கு கட்டு கட்டா நோட்டு சொப்பு கொட்டி ஐயருமா சுந்தராட்சி பெண்ணாடும் கணவன் சொல்ல மனைவி கேட்டு கணிந்திருந்து வாழ்ந்து வார ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு உண்மையோடு வாழ்ந்து வர விக்கிரமசிங்கபுரத்திலே அக்ரகார வீதியில் சுப்புக்குட்டி ஐயரும் மனைவி சுந்தராட்சி பெண்கொடியா ஆட்சி ஐயரும் ஆலையிட்டு மனமுடித்து மண்டலத்திலே வாழ்ந்து விடுகின்றார்கள். அப்படி வாழ்ந்து விடக்கூடிய நாளிலே கணவனும் மனைவியுமா கணவனும் மனைவியுமான் மத்தியானம் மதியம் போலே சாப்பிட்டு இளைப்பாரு சக்கரமஞ்ச கட்டியில தாம்பூலம் தரிக்கும் போது மனைவியான சுந்தராட்சி மன்னவரின் இடமதியில என்கணவா ஐயர் சுவாமி ஏந்திலையால் சொல்ல கேடும் சொத்திடந்து என்ன செய்ய சுகமிடந்து யாது செய்ய சொத்தை ஆட பிள்ளை இல்லையே மண்ணிடந்து என்ன செய்ய மனையிடந்து யாது செய்ய மதல ஒன்று இல்லை மன்னா பிள்ளை இல்லா கவலை அது இந்த பெண்ணவளுக்கு அதிகமாற்று மதலை இல்லா கவலை அது மதலை இல்லா கவலை அது எனக்கு மனக்கவலை அதிகமா கவலை ஏது எனக்கு கொடுங்கவலையாகுதையா பிள்ளை இல்லா சாதம் அது மனவ புழுவ போல தோணுதையா மதலை இல்லா சாதம் அது மதலை இல்லா சாதம் அது எனக்கு மறந்து போல
எந்த இடத்து பெண்கள் எல்லாம் என்னை ஏளனமா பேசுகிறான். மலடி மலடி என்று மங்கையர்கள் பேசுகிறான். இடுசி இடுசி என்று எல்லோரும் பேசுகிறான். மலடி பட்டோ மார்வது மார்வது போ மனிதரோடு சேர்வது போ சேர்வது போ விதமாக இருக்கக்கூடிய நாளிலே நமது வில்லிசை கௌரவப்படுத்தின நகரிலே அக்ரகார வீதியிலே சரி சுப்புக்குட்டி ஐயர் என்றும் மனைவி சுந்தராட்சி பின்னாளன் ஆமா ஆட்சியும் ஐயருமாக ஒன்றாக சேர்ந்து சரி மன்னவனும் தேவியுமாக மாலையிட்டு மணமுடித்து மண்டலத்தில் வாழ்ந்து வர வாழ்ந்து வருகின்றார். அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாளிலே ஆமா ஒரு நாள் ஜனத்திலே இறைவனாருடைய அருளாலே அருளாலே ஏராளமான செல்வங்களை எல்லாம் கொடுத்த கடவுள் கடவுள் அவர்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்கல. கொடுக்கல்ல பிள்ளை பிறக்கல அப்படின்ன உடனே பிள்ளை இல்லாத கவலையோடு பெண்ணாகிய ஆமா அந்த சுந்தராட்சி பெண்ணாள் பெண்ணால் மணவாளன் ஐயர் சுவாமி இடத்திலே அழுது புலம்பினான். அறா துயரத்தை கொண்டான். கொண்டால் மன்னவா, என்ன இதனால் இதுவரைக்கும் நமக்கு எவ்வளவோ வருஷ காலம் ஆச்சு. ஆச்ச நம்மளோடு நாமல் இருவேரும் ஆமா கல்யாணம் முடித்து கைபிடித்து கனக நாள் ஆச்சு. ஆமையா மாலையிட்டு மணமுடித்து மண்டலத்திலே வெகு நாள் ஆச்சு. ஆமா இப்படி ஒரு குழந்தை இல்லாத கவலை எனக்கு கொடுங்கவலையாகுது. ஆமையா மதல இல்லா கவலை மனக்கவலையாகுது இருக்க என்று மங்கையாகிய அந்த சுந்தராட்சி பெண்ணா ஆமோ மன்னவனாகிய சுப்புக்குட்டி ஐயரிடத்தில் ஆமா சுவாமி ஆளது புலமினால் ஆறாத துயரத்தை கொண்டாள். ஆமா அப்படி இருக்கின்ற போது ஐயோ மன்னவனாகிய சுப்புக்குட்டி ஐயர் பார்த்தார். அம்மா ஏ ஆச்சி சுந்தராட்சி, ஏ சுந்தரி இவ்வளோ எப்போ பார்த்தாலும் பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைன்னு சொல்லுதிய. ஆமா பிள்ளை இல்லாத கவலை உனக்குத்தானே, ஆமா ஏன் எனக்கெல்லாம் இல்லைன்னு நினைக்கியா? ஆமா உனக்குள்ள கவலை நீ பெண்ணா பிறந்த. சரி ஒரு கிளாஸ் காப்பியை குடிப்ப டீயை குடிப்ப அழுது அழுது உன் கவலையை ஆத்திக்கிடுவேன். ஆமா ஆனா ஆனா பிறந்தவனை அப்படி அழ முடியுமா? முடியாது நீ குடிச்ச மாதிரி நான் குடிக்க முடியுமா? முடியாது முடியாது ஏ சுந்தராட்சி, என்ன என்னுடைய கவலையை வச்சுக்கிட்டு 4 பேர் ஆம்பளையால கூப்பிட்டு ஐயா எனக்கு பிள்ளை இல்லை ஆமா எனக்கு கவலையா இருக்குன்னு நான் சொல்லி அழ முடியுமா? முடியாது. ஆனா பிறந்த ஆம்பளை அழ முடியும். ஹலோ மைக் டெஸ்ட். சத்தத்தை கொஞ்சம் குறைச்சு போக முடியுதா? சந்தைக்கு போனோம்னு சொன்னா என்ன என் தடத்து அக்கா தங்கச்சி கூட ஐயோ பாவம் பாவம் சுந்தராட்சி நம்மளை போல பெண்ணு தானு விட்டுருதா. ஆமா இந்த வயதான கிழவங்கிழவி இருக்காளே அப்பா, எப்போ அவன் வாயில என்னைக்குமே விழக்கூடாது. ஆமா ஐயா அப்படின்னா என்ன ஏ சுந்தராட்சி, ஏ ஆச்சி என்ன போய் முன்ன போய் குடத்தை வச்சுக்கிட்டு தண்ணி பிடிக்க போறிய? ஏன் அப்படி முந்துத? ஏ சுந்தராட்சி, என்ன என்ன முன்ன முன்ன வார ஆ சம்பளம் வேணுமா வேண்டாமா? என்ன முன்ன போற? ஆமா எங்களை மாதிரி உனக்கு கால் புள்ள இருக்கா, கை புள்ள இருக்கா, வாப்புள்ள இருக்கா, வயிற்று புள்ள இருக்கா, அப்படின்னா என்ன என்ன பிள்ளை இருக்குன்னு சொல்லிட்டு நீ முன்ன போய் குடத்தை வச்சுக்கிட்டு நிக்க. இப்படி முந்து பிள்ளை இல்லாத பாதவத்தி தானே பண்ணி தாழ்ந்த தரமளந்து ஏளனமா பேசுதான். ஆமா ஏளனமா இதுக்கு மட்டும் கேட்க அப்படின்னு சொல்லும் போது என்ன இந்த கால் புலனா என்ன, கை புலனா என்ன, வாப்புலனா என்ன, வயிற்று புலனா என்ன, என்ன பெண்களுக்கு இத்தனை பிள்ளைய பத்திரிக்காவோட பார்த்துக்கோங்க. ஆ இத்தனை பிள்ளைன்னா அப்படின்னா விளக்கு என்ன அப்படின்னா என்னய்யா இந்த வாப்புள்ள அப்படின்னு சொன்னா ஆமா இந்த பிள்ளைகள் இருக்க ஆ காப்புள்ள அப்படின்னு சொன்னா வீட்டை விட்டு வெளியில தாய் போக சம்மதிக்காது. ஆமா அது வரைக்கும் பக்கத்துல அழாம இருக்கும். இருக்கும் அம்மா வீட்டை விட்டு வெளியில போயிட்டானா போதும், ஆமா உடனே காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு அம்மா நானும் வருவேன் அப்படின்னாலும் ஆமா அதான் கால் புள்ள. கால் புள்ள கை புள்ளனா என்ன, கை புள்ள
கைப்புள்ள. ஒரு 6 மாசம் 1 வயசு பிள்ளையா இருக்குன்னு வைங்க, ஆமா. கையிலே வச்சுக்கிட்டு இருப்பா, புள்ள அழாது. அழாது. புள்ளதான் உண்மையா இருக்கானு சொல்லிட்டு ஆ. நம்ம அத்தா ஐயோ பாவமாச்சே அப்படின்னு பிள்ளைய கீழே போட்டு புருஷனை கூட காப்பிட்டு ஆத்தணும்னா ஆமா. பிள்ளைய கீழே போடுவோம். அப்பந்தான் பிள்ளை வீடு 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 வீடுன்னு ஆளும். அழும். அதான் கை பிள்ளை. கைப்புள்ள. வயிற்று பிள்ளைன்னா என்ன? என்ன? ஒரு 5-6 மாசம் கர்ப்பமா இருக்கியா? ஆமா. இப்படியெல்லாம் பிள்ளை இல்லாத பாவியா இருக்கிய, இருக்கியே. நீ என்ன முன்னோட அலையுத, எப்படி என்ன போய் தண்ணி குடச்சி எடுத்துட்டு வார பொறு அப்படின்னு தாழ்ந்து தரமடைந்து என்ன பேசுகிறார். ஆமா. அதனால பிள்ளை பிறக்கிறது எப்பமோ தெரியலையேனா அழுது புலம்பினாலும் சுந்தராச்சு. ஆச்சி. அப்போ சுப்புக்குட்டி ஐயர் பார்த்தார். ஆ. அம்மா கவலைப்படாத, படாத. ஏ சுந்தரி, என்ன? நமக்கு என்ன வயதாடி போச்சு, ஆமா. நமத்தான நாளும் பொழுதும் காலம் இருக்கு, நம்மதானே இருக்கு. அதனால கவலைப்படாத ஆமா அப்படின்னு சொல்லி சொல்லி மனைவி சுந்தராட்சி ஆச்சினான் தேச்சினான் அன்புருக பேசினான். பேசினான். அப்படி இருக்கக்கூடிய வேலைகள் வேலையில் அதாவது எடுத்துக்காட்டு கொண்டு சொல்லணும்னு சொன்னா, என்ன? ஒரு வீட்டில் புருஷன் பொண்டாட்டி 2 பேர். ஆமா. இப்பமா கொஞ்சம் ஊமையா இருந்து கதையை கேளுங்களேன். ஆ. கணவன் மனைவி 2 பேர். ஆமா. 2 பேருக்கும் என்ன? கல்யாணம் ஆகி பிள்ளையே இல்லை. இல்ல. அப்போ என்ன? நான் இருக்கான தாளக்காரன், ஆ. ஓ அண்ணாச்சி தான். அண்ணாச்சி. நேரா பக்கத்துல போனேன். ஆமா. தாத்தா, வயசான தாத்தா இருக்கவோட வீட்டுல, ஆ. தாத்தா கிட்ட போய், தாத்தா தாத்தா. கல்யாணம் ஆகி எனக்கு என் வீட்டுக்காரிக்கு இத்தனை நாள் ஆச்சு, ஆமா. பிள்ளை இருக்கா? இல்லையே. என் வீட்டுக்காரி வயிற்றுல ஒரு புழு பூச்சியாவது இருக்கா? புழு பூச்சி. இப்படி எங்களுக்கு கஷ்டத்துல கொடுத்துட்டான கடவுள்னா. ஆமா. புழு பூச்சி. அப்படி சொல்லும் போது ஆமா. அப்ப அந்த தாத்தா சொன்னாரு, என்ன? ஏல என்ன? ஏ இசைக்குமுத்து, ஏ பேராண்டி. சொல்லுங்க கேக்கியா, என்ன? அயோத்தி ஆண்ட தசரத சக்கரவர்த்தியே ஆமா. எவ்வளவோ தர்மங்களும் புண்ணியங்களும் செய்தவர். செய்தவர். அவரே 1000 குஞ்சலங்கள் என்ன சொல்லக்கூடிய மத யானையை கொன்னார். ஆமா. யானையை கொல்ல போய்த்தான் அவருக்கே 4 பிள்ளைகள் பிறந்தது. ஆமா. அதே போல நீ ஏதாவது புண்ணியமா செஞ்சுக்கிட்டு இருந்திருப்ப, சரி. ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சனா உனக்கு பிள்ளை பிறக்கும் அப்படின்னு. பிறக்கும் நாரு. பாவத்தை செய்யணும்னா என்ன செய்யலாம் என்ன அப்படின்னு நேரா எங்க அண்ணன் பெரியண்ணன் இசைக்குமுத்து வந்தான். ஆமா. வீட்டு வாசலுக்கு வாரான். என்ன? எப்ப பார்த்தாலும் அவன் அப்பாவுக்கு அவனுக்கும் கொஞ்சம் கீச்சு மூச்சுங்க. ஆமா. சண்டையா இருக்கு. இந்த பாவி என்ன எப்ப பார்த்தாலும் வயசான காலத்துல அப்பனா இருந்துட்டு சும்மா இருக்கானா ஆ. அப்படின்னு வீட்டுக்குள்ள போய் ஒரு கருவிளக்கு எடுத்தான். ஆமா. அப்ப தலையில போட்டு கொன்னுட்டான். போட்டு கொன்னுட்டான். அப்பனை கொன்னான என்ன? உடனே தலை புள்ள 2 புள்ள பிறந்தது, ஆம்பளை புள்ள. ஆமா. 2 ஆம்பளை பிள்ளைகள். ராமலட்சுமணம் போல ரொம்ப ஒச்சமோ 2 ஆம்பளை பிள்ளை. ஆமா. கொஞ்ச நாள் கழிச்சது. சரி. அவன் வீட்டுக்காரிக்கும் அவ அம்மாவுக்கும் பிடிக்கல. என்ன? நம்ம அம்மாவுக்கும் நம்ம வீட்டுக்காரிக்கும் ஒரே சண்டைக்காடா இருக்க, இவளை என்ன செய்யலாம், அப்பனை கொன்ன மாதிரி போட்டு தள்ளிட வேண்டியதான் ஆமா அப்படின்னு கொல்லப்புறத்துக்கு போனா மாட்டு தொழுவத்துல இருக்கும்போது அதே கருவிளக்கு எடுத்து அம்மாவை வாங்கி அடிச்சு அம்மாவையும் கொண்டு விட்டான். அம்மாவை கொண்டுட்டா 2 பொம்பளை பிள்ளை பிறந்தது. தாய் தகப்பனை கொண்டு ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் பிறந்திருக்கு. இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கான் அவன். இல்லையா? ஆமா, அப்பனை கொண்டனால 2 ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கலாம். ஒன்னு பாளையங்கோட்டையில இருக்கான், இன்னொருத்தன் வேலூர்ல இருக்கான். ஒருத்தன் பாளையங்கோட்டை ஜெயில இருக்கான், இன்னொருத்தன் வேலூர் ஜெயில இருக்கான். தாயை கொண்டு 2 பொம்பளை பிள்ளை பிறந்தது. பொட்டை பிள்ளைகள் இருக்குல்ல, ஒன்று திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் நிற்க, இன்னொருத்தி திருச்சி பஸ் ஸ்டாண்டில் நிற்க. பேப்பர் வளைத்து பைத்தியம் முடிச்சு போய் அலையுது. இப்போ தாய் தகப்பனை கொன்று பிள்ளைகள் பிறந்தேன்னா அப்புறம் அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கும்? என விதைச்சவன் வினையெடுப்பான், தினை விதைச்சவன் தினையெடுப்பான். இன்னைக்கு நம்ம யாருக்கான எங்கள் அண்ணம்மனா எங்கள் மைனி பேச்சை கேட்ட அப்பா அம்மாவெல்லாம் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டான். இப்போ அவன் பிள்ளை பிளான் போட்டுக்கிட்டு இருக்கு, என்னைக்கு நம்ம அப்பனை நமக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கானோ பொண்டாட்டி வரவும் இவனை தூக்கி அனாதை இல்லத்தில் தூக்கி போட்டணும்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாம், அப்புறம் தாய் தகப்பனை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்தாமனா அப்புறம் அவன் பிள்ளை அனாதை இல்லத்தில் தானே சேர்க்கும். அப்பந்தான் பார்த்தா சுந்தராட்சி பொன்னார் இடத்துல சுப்புக்குட்டையர் சொன்னார், ஏ சுந்தராட்சி, பிள்ளை இல்லைன்னு கவலைப்படாதமா, கட்டாயம் பிள்ளை பிறக்கும்னா. சுந்தராட்சி கேப்பாளா? பெண்ணா பிறந்த சுந்தராட்சி கேப்பாளா? எங்கன வாராஜ மன்னா எனக்கு வாய்த்த மனவாடா, எனக்கு 30 வயதும் மாற்று, மன்னா முடிதறிக்க பிள்ளை இல்லையே, 40 வயதும் மாற்று, நாடாட பிள்ளை இல்லையே,
வயது வயதாச்சு வயது மாச்சே உனக்கு அரசால பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை 60 வயது மாச்சு வயது மாச்சு வயது மாச்சே ஆணோ இல்லை பெண்ணோ இல்லை பெண்ணோ இல்லை அழுது புலம்புகிறான் ஆரோ துயரம் கொண்டான் அவன் முத்து போல் கண்ணீரைத்தான் முகங்களெல்லாம் சோட விட்டான் ஐயா பவனம் போல் கண்ணீரைத்தான் அவன் பக்கம் எல்லாம் சோட விட்டான் அழுது மல்ல புலம்புகிறான் அழுது மல்ல புலம்புகிறான் சுந்தராட்சி யாராத துயரம் கொண்டான் என் கணவர் ராஜமன்னா இந்த ஏந்திலையா நடம வாரும் நான் தான் மலடி என்றார் நாட்டிலுள்ளோர் பகைப்பதற்கு பிறக்கணுமா பூமியிலே வாழணுமா மங்கையா பிறக்கணுமா மாநிலத்தில் வாழணுமா ராஜமன்னா கையாலை வளர்த்ததோடு காராம்பசு மலடாச்சு குப்பையிலே மேய்ந்து வரும் குப்பை கோழி மலடாச்சு வாசலிலே 2 மரம் வாழையுமே காற்று மரம் வாழக்காயாமல் நான் பாவி சண்டாளி வம்சத்திலே தாழ்வானே உண்மையிலே 2 மரம் கொய்யாவும் காய்க்கும் மரம் கொய்யாவும் காயாமல் நான் பாவி சண்டாளி குளத்திலையும் தாழ்வானே எல்லையில 2 மரம் ஏலக்கா காய்க்கும் மரம் ஏலக்கா காயாமல் என் கணவர் ராஜமன்னா எனத்திலையும் தாழ்வானே முத்தத்தில 2 மரம் முருங்கையுமே காய்க்கும் மரம் கையாலே வளர்த்ததினால் முருங்கையுமே காயாமல் முருங்கையும் காயாமல் நம்ம வம்சத்தில் தாழ்வானே சுந்தராட்சி பெண்ணாள் ஆளனாகிய சுப்பு குட்டி ஐயரிடத்து பிள்ளை இல்லை என்பதாக சொல்லி அழுது புலம்புகின்ற போது
சுந்தராட்சி பின்னாடும் ஆமா சுப்புக்குட்டி ஐயரும் கலந்து பேசும்போது ஆமையா நமது ஆரிய முத்துப்பட்டன் பொம்மக்கள் செம்மக்கள் ஒரு கல்யாண மொய்ப்பணமாக ஆமையா புள்ளிசை கலைஞக 6 பேர்களையும் கௌரவப்படுத்தும் விதமாக விதமாக அள்ளி பணம் கொடுத்து அன்பு பாராட்டியது யார் என்றால் யார் ஐயா அதாவது கதிர்விளக்கு நல்வளையும் கண்ணடியங்கால் பொங்கி ஓடும் ஓடும் கல்லடை குறிச்சிமா நன்னகரிலே ஆமையா வணிக வைத்தியகுல சமுதாய பெருமகனாய் விளங்கும் விளங்கும் அன்பு ஐயா ஐயா பானா முத்தையா செட்டியார் அவர்களுடைய குடும்பத்தார்கள் குடும்பத்தார்கள் கல்லிடை குடிச்சிலே வாழ்ந்து வரக்கூடிய பானா முத்தையா செட்டியார் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சார்பிலே நம்ம தம்பி விநாயகம் பாரிகளாரை அள்ளி பணம் கொடுத்து அன்பு பாராட்ட வேண்டும் என்று சொல்லி எங்கள் 6 பேர்களை கௌரவப்படுத்தும் விதமாக பகன் ரூபாய் 501 அள்ளி பணம் கொடுத்து அன்பு பாராட்டியுள்ளார். 501 501 லட்சமாக அள்ளி பணம் கொடுத்து அன்பு பாராட்டிய அன்பு உள்ளங்கள் அன்னார் அவர்களும் அவர்களுடைய குடும்ப குலகோத்திரம் எல்லாம் நீங்க வாழ வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் முத்துப்பட்ட அருளாலே முசியாமல் வாழ வேண்டும் சின்ன தம்பி கருணையானே செல்வமோடு வாழ வேண்டும் மாயாண்டி சுடல அருளாலே அருளாலே இருந்தபோது வீடெல்லா சுந்தராஜ் மன்னவன் ஜடம் மதியில மனமுருகி அழுதானே அழுது மல்ல புலம்புகிறார் வாராத துயரம் கொண்டான் மன்னா மன்னவா எனக்கு வாய்த்த மனவாடா நான் பாவி சண்டாளி நாட ஒரு காலத்தில மாண்டு மடிந்த பின்னா ஏமகால தூத வந்து என் உயிரை எடுக்கும் போது என்னிடத்தில் கேட்பானே அம்மா அம்மா சுந்தராச்சி கால பரண்ட எங்க குட்டி மகனை எங்க முத்து பரண்ட எங்க முத்ததல பிள்ளை எங்க மகாலம் கேட்கும் போது நான் பாவி சண்டாளி பிள்ளை இல்ல பாவி என்று இந்த பெண் கொடியாளி அது சொல்வேன் காலத்தில ஆதரிக்க பிள்ளை இல்லை காலங்கூடி போகும்போது நான் பாவி சண்டாளிக்கு கருமம் செய்ய பிள்ளை இல்லை ஆத்தாங்கரையோரும் அழுது வர பிள்ளை இல்லை குளத்தாங்கரையோரும் உடைத்து கொள்ளி வைக்க குழந்தை ஒன்று இல்லை மன்னா தாங்கரையோரும் அன்பாவி சண்டாளிக்கு கண்டி தூக்க போராட்டம் தெப்ப கோலத்தோறும் செம்பு தூக்க போராட்டம் ஆத்தமல்ல கரையோரும்
அடக்கம் செய்ய பிள்ளை இல்லை பாவியவள் பூவுலகில் வாழணுமா மதலை இல்லா கரிமுடிவா மாநிலத்தில் வாழலாமா பெண்ணாக பிறக்கணுமா மன்னவா பூமியிலே வாழணுமா சுந்தராட்சி பெண்கொடியாளானவள் சுப்புக்குட்டி ஐயர் இடத்துல அழுதால் புலம்பினான். மன்னவா, நாள ஒரு காலத்துல நான் பாவி சுந்தராட்சி ஆண்டு மடிந்தா அந்த ஏமகால தூத வந்து என் உயிரை எடுக்கும் போது என்கிட்ட கேட்பான, ஏ சுந்தராட்சி, உன் கால பிறண்ட எங்க, உன் கடைக்குட்டி மகனை எங்க, உன் முத்து பிறண்ட எங்க, மூத்த தட பிள்ளை எங்க, இந்த ஏமகாலம் கேட்கும் போது சண்டால பாதவத்தி பிள்ளை இல்ல பாவி என்று இந்த பெண்கொடியால் வாய்திழந்து எப்படி மன்னவா சொல்லுவேன். கடவுளான சிவபெருமான் கல்லிலே கூட ஈரம் எடுக்கும் என்பார்களே, அந்த கடவுளுக்கு மனதிலே இறக்கம் இல்லையா? கடவுள் தேவி உமையவள் பார்வதி என்ன போல ஒரு பெண்ணு தானே. ஒரு பெண்ணின் மனது ஒரு பெண்ணிற்குத்தான் முடியும் என்பார்களே, அப்பேற்பட்ட உமையவள் பார்வதிக்கு கூட மனதில இறக்கம் இல்லையா? என் கஷ்டம் நஷ்டம் தெரிந்து எனக்கு ஒரு குழந்தைய கொடுக்கப்படாதா? பிள்ளை இல்லாத வாசலுக்கு ஆணா இருந்தானே பெண்ணா இருந்தானே ஏதாவது ஒரு பிள்ளை பிறக்கப்படாதா? பிள்ளை வந்து பிறந்தா அந்த பெண்ணாளுக்கு எவ்வளவு மற்றற்ற மகிழ்ச்சியா இருப்பேன் என்று அழுது புலம்பினால் ஆறாத துயரத்தை கொண்டான். அப்பந்தான் மன்னவனாகிய சுப்புக்குட்டி ஐயர் இடத்துல சுந்தராட்சி சொன்னான், மன்னவா மணவாளா, கண்ணு நல்ல புளிய மரம், கண்ணு புளிய மரம், அவரோடு ஆள மரம், கண்ணுலையும் காயமலே, அவரோடு என்ன பலம், அவரோடு என்ன பலம். நல்ல புளிய மரம், பின்னலோடு ஆட மரம், புஞ்சு நல்ல புளிய மரம், பின்னலோடு ஆட மரம், பின்னிலையும் காயாமலே, பின்னலோடு என்ன பலம், பின்னலோடு என்ன பலம். பரட்ட புளிய மரம், பழம்பலுக்கு ஆலமரம், பரட்ட புளிய மரம், பழம்பலுக்கு ஆலமரம், பருவத்திலுக்கு ஆயாமலையே, பழம்பலத்து என்ன பலம், பழம்பலத்து என்ன பலம். மன்னா எனக்கு வைத்த மணவாளா, ஆடு சடை துதானா,
ஆடு வேலையில காணாரும் ஒரு குதிரை சடைத்துதான கொட்டாரத்தில் காணாரும் மாடு சடைத்துதான மாடு மந்தையில காணாரும் ஒரு பாம்பு சடைத்துதான பாம்பு பச்சை புல்லில் காணாரும் அவளை சடைத்துதான அவளை தண்ணீரில காணாரும் அன்பாவி சடைத்தனான அன்பாவி சடைத்தனான பாங்கினத்தில் போய்விட என்று சுந்தராட்சி பெண்ணால் அழுது புலம்பி ஆறாத துயரத்தை சொல்லுகின்ற வேளையில் சுவாமி நமது ஆரியமுத்து சுப்புக்குட்டி ஐயரும் சுந்தராட்சி பெண்கொடியாடும் ஆமா எவ்வளவோ பிள்ளை இல்லாத கவலையோடு அழுது புலம்பினாலும் அழுதாலும் புலம்புனாலும் அப்பந்தான் சுந்தராட்சி இடத்துல சுப்புக்குட்டி ஐயர் சொன்னார் என்ன எவ்வளவு ஏ சுந்தரி சுந்தரியா பிள்ளை இல்லைன்னு கவலைப்படாதம்மா ஆமாம்மா நம்மகிட்ட எவ்வளவோ காசு பணம் செல்வம் இருக்கு இருக்கு கோடி கோடியா பொண்ணு இருந்தாலும் அதை கொஞ்சம் கொடுத்து பார்த்தாதான் அதோட அன்மை தெரியும் ஆமா பீரோல திறந்தா பொத்து பொத்துன்னு விடும் என்னது கட்டு கட்டா நோட்டு அவன் தாளக்கார வீட்டுல பட்டு சேலையா உழுதுங்க அது பாதி அவனுக்கு தெரியாம எடுத்தது பாதி கடைக்காரனுக்கே தெரியாம எடுத்தது அவனுக்கு தெரியாம எடுத்தது ரைட்டு கடைக்காரருக்கு தெரியாம எப்படி எடுக்க முடியும் நம்மளைத்தான் மேல இருந்து கீழே வரைக்கும் செக் பண்ணுதாங்க அதுதானே. வீட்டுக்காரெல்லாம் போனானா தொட்டுட்டே உன்னை தூக்கி உள்ள தூக்கி போட்டுறதுன்றதா யார எங்க பக்கத்துல போவ அதான் எனக்கு அப்ப உள்ள எடுத்து வச்சிருக்காப்பா இவனே தொடமாட்டோம்னா பாத்துக்கோங்களேன் அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் சரி சுப்புக்குட்டி ஐயர் சுந்தராட்சி பெண்ணாடும் ஆமா கோடி கோடியா நம்ம கிட்ட பணம் இருக்கு சரி தான தர்மங்களை செய்வோம் என்பதாக சொல்லி ஆமா அந்த சுப்புக்குட்டி ஐயர் சுந்தராட்சி பெண் கொடியாடும் என்ன என்னய்யா தமக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்பதாக சொல்லி ஆமோ அன்னதானோ சொரணதானோ அன்னதானோ சொரணதானோ அழகு பூதானம் போதானம் என்ன வஸ்திர தானம் வல்லாம் வகை வகையா செய்தார்கள் கோவில் கண்ட இடங்களெல்லாம் கோபுரங்கள் கட்டி வைத்தார் கொடி மரங்கள் நாட்டி வைத்தார் மண்டபங்கள் கட்டி வைத்தார் மகமேடும் செய்து வைத்தார் அவ தூரத்திற்கு தூர வழி ஒரு சுமை தாங்கி நாட்டி வைத்தார் என்ன தாகத்திற்கு தாக வழி தண்ணீர் பந்தல் கட்டி வைத்தார் பால் குடிக்கும் குழந்தையர்க்கு பால் மடங்கள் மோர் குடிக்கும் குழந்தையர்க்கு மோர் மடங்கள் கட்டி வைத்தான் தான தர்மம் செய்த போது சுப்புக்குட்டி ஐயருக்கும் சுந்தராட்சி பெண்ணாடுக்கும் குழந்தை மட்டும் கிடைக்கலைய பிள்ளை வந்து விறக்கலைய பிள்ளை வந்து விறக்கலைய அந்த பெண்ணான சுந்தராட்சி வகையான தான கர்மங்களை முறையாக செய்தார்கள் செய்தார்கள் அந்த சுப்புக்குட்டி ஐயரும் சுந்தராட்சி பெண்ணாடும் ஆமா
தமக்கொரு குழந்தை வேண்டுமென்று தான தர்மங்களை எல்லாம் செய்தார்கள். செய்தார்கள். தான தர்மமெல்லாம் செய்தும் குழந்தை இல்லாத காரணத்தினாலே ஆமையா சுந்தராட்சி பெண்ணால் அழுது புலம்பும் போது என்ன மன்னவன் சுப்புக்குட்டி ஐயர் பார்த்தான். என்ன மதுரைக்கு ரோடு போட்டார் மாங்கன்றை பதிய வைத்தார். வைத்தார். குச்சால ரோடு போட்டார் குளிர்ந்த பிளாமடத்தை பதிய வைத்தார். ஆமா திருச்செந்தூர் ரோடு போட்டார் என்ன தென்னை மரங்கள் பதிய வைத்தார். ஆமையா பாபநாசம் ரோடு போட்டார் படர்ந்த ஆலங்கன்றை பதிய வைத்தார். ஆமா இப்படியெல்லாம் ரோடு போட்டு சக்கரம் சாவடி ஆமா அத்துணையும் கட்டி வைத்தும் வைத்து அவர்களுக்கு ஒரு குழந்தை கிடைச்சதா? இல்லையே. பிள்ளையே வளர்க்கல. ஆமா பிள்ளை வளர்க்காத காரணத்தினாலே சுந்தராட்சி சொன்னா மன்னவா மன்னவா நான் பெண்ணாக பிறக்கும் முன்னால் ஆமோ ஒரு மண்ணாக பிறந்திருக்கலாகாதா? ஆமையா மண்ணாக பிறந்திருந்தால் குலாளர் வேளார் எடுத்து சென்று அவையா என மண் பாண்டமாக செய்து சரி சுள்ளையில சுட்டு தென்காசி சந்தையில விற்கும் போது ஆமா 7-8 பிள்ளை வச்ச மகராசி அவன் மோதிர வடலினாலே கொட்டி கொட்டி பார்த்து வாங்குவாளே. நான் பாவி சண்டாளி அந்த பெருமையும் பெற்றிடவில்லையே. பெற்றிடவில்லையே. மண்ணாக பிறக்கும் முன்னாத ஒரு மரமாக பிறந்திருக்கலாகாதா? ஏனம்மா மரமாக பிறந்திருந்தால் சரி விஸ்வகுலத்து ஆசாரி எடுத்து சென்று ஆமா என்னை தேடாக செய்து சரி அந்த தேருக்கு மேலே ரத்தின சிம்மாசனமாக என்னை வடித்து வைப்பாரே. ஆமா ஆண்களும் பெண்களும் ஊரார் ஜனத்தார் ஒற்றுமையாக சேர்ந்து ஆமா என்னை வடம் பிடித்து இழுத்து கையெடுத்து வணங்குவார்களே. அந்த பாக்கியம் அடியாளுக்கு கொடுத்து வைக்கவில்லையே. சண்டாள பாவிக்கு அந்த பெருமையும் பெற்றிடவில்லையே. மரமாக பிறப்பதற்கு முன்னாக ஒரு கல்லாக பிறந்திருந்தால் ஆமா விஸ்வகுலத்து சிற்பி எடுத்து சென்று சரி திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு சிலையாக வெடித்து நிறுத்தி எண்ணெய் காப்பு தேனும்பாலும் இளநீரால் அபிஷேகம் பாலாபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் ஆமா பஞ்சாட்சர அபிஷேகம் இப்படி பல அபிஷேகங்கள் அலங்காரங்கள் செய்து செய்து எல்லோரும் என்ன கையெடுத்து வணங்குவார்களே. அந்த பெருமையும் பெற்றிடவில்லையே. அடியாளுக்கு அந்த பாக்கியமும் கிடைக்கவில்லையே. இப்படி சுவாமி பிள்ளை இல்லாத பாவியாகி விட்டேனே என்று அழுது புலம்பினால் ஆறாத துயரத்தை கொண்டார். கொண்டால் அப்பந்தான் மன்னவன் சுப்புக்குட்டி ஐயர் பார்த்தார். ஐயா என்ன ஏ சுந்தராட்சி ஆச்சி என் மனைவி சுந்தராட்சி சுந்தராட்சி என் மனைவி சுந்தராட்சி சுந்தராட்சி என்றிலேயே கேடு அம்மா யாழே அம்மா ஆண்டவனின் அருள் இருந்தால் அருளே இருந்தால் அன்புழந்த பிறக்கும் அம்மா எனக்கும் அம்மா கடவுள் கருணை மட்டும் இருக்குமானால் இருக்குமானால் நமக்கு கை குழந்த பிறக்கும் அம்மா எனக்கும் அம்மா பகவான் அருள் இருக்குமானால் இருக்குமானால் பெண் குழந்தை பிறக்கும் அம்மா நமக்கு பெண் குழந்தை பிறக்கும் அம்மா. ஆத்துகிறார் தேத்துகிறார் அருமை மனைவியுட திருமணதை இருக்கக்கூடிய நாளிலே நமக்கு அள்ளி பணம் கொடுத்து அன்பு பாராட்டிய சொல்ல சீமான் கனகவாதி யார் என்றால் வெள்ளையனை எதிர்த்து போரிட்டு சரி சுதந்திர போராட்ட தியாகி தியாகி வணிக வைசிய குலத்திலே பிறந்த அவையா அன்பு ஐயா சிங்கம் செட்டியார் அவர்கள். ஆமா அவையா அவர்களுடைய பேரன்மார்கள் மானா சுரேஷ்குமார் அவர்கள், ஆமா அணியம் ஸ்கேன்ஸ், ஆமா ஆனா சங்கர் அவர்கள், அவையா போத்தீஸ், சரி பானா பிரமநாயகம் அவர்கள், ஆமா ரிஜெண்ட் இவர்களுடைய சார்பாக அவையா அன்பு தாத்தா சிங்கம் செட்டியார் அவர்களுடைய பேரமார்கள் சார்பாக நமக்கு 11 ரூபாய் 201 ரூபாய் 201 லட்சமாக அள்ளிப்பணம் கொடுத்து அன்பு பாராட்டி உள்ளார்கள். அவரோடு இணைந்து
வணிக வைசியகுல சமுதாய பெருமகனாய் விளங்குகின்ற வடகரைமா நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய அவையா பட்டவராயன் குடும்பத்தார்கள் ஆமா அன்பு ஐயா பொன்னையா செட்டியார் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சார்பாக நம்ம பகன் ரூபாய் 201 அள்ளி பணம் கொடுத்து அன்பு பாராட்டியுள்ளார். அன்பு பாராட்டி அன்னார் அவர்களும் அவர்களுடைய குடும்ப உலகத்தில் வழிவழி அம்சமெல்லாம் நீங்க வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் மலைமுருகன் சன்னதி போல் மாட சுவாமி அருளாரே மங்களமா வாழ வேண்டும் சுடலையுட அருளாரே செல்வமோடு வாழ வேண்டும் முத்துப்பட்டன் அருளாரே முத்துப்பட்டன் அருளாரே முசியாமல் வாழ வேண்டும் இருந்த போது சுந்தராட்சி பெண்கோடியா சுந்தராட்சி பெண்கோடியா துப்புக்கோட்டை ஐயரிடம் கணவராஜ மன்னா எனக்கு வைத்த மனவாளா என் இளையா சொல்ல கேடும் பிள்ளை இல்லா வாசலிட பிச்சை கூட வாங்க மாட்டான் பிள்ளை இல்லா வாசலுக்கு பெரியோர்கள் வரவே மாட்டான் இதனால் இதுவரைக்கும் ஆண்டாடி சண்டாடி என்ன மண்ண பாவம் செய்து என்ன மண்ண பாவம் செய்து வரைக்கும் பிள்ளைகள் ஆண்டிகள அடிக்கலையே கொடுமை செய்யலையே வாசலுக்கு வந்தவரை வயரடிய செய்யலையே கட்டு வந்தவரை பின்னால் வர சொல்லலையே அண்ணன் கட்டு வந்தவரை கண்ணாடி அடுத்து வர சொல்லலையே தாயில்லா பிள்ளைகளை தலையிலட்டி அடித்தேனா தாயில்லா பிள்ளைகளை மண்டையில கொட்டினேனா செய்த தீவினையோ முன்னே செய்த தீவினையோ முடிந்துதையா ஆளுமல்ல புலம்புதானே அருங்கிலியா சுந்தராட்சி மனைவியோட நிலைமையை கண்டு மன்னவரும் ஏதோ சொல்வா ஏதோ சொல்வா பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி அழகு புலம்புதிய உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இல்லம்மா பிள்ளை இல்லாத அழகு வந்துடும் அது மாதிரி பேசாம போர்வை வெடிக்கணும் சப்புன்னு தூங்கிடணும் 4 மணிக்கு தானே கல்யாணம் அப்பம் தட்டி எழுப்பி விடுவாங்க அப்படின்னு பேசாம இருந்துட்டேன்னா இப்படி அழ வேண்டாம். ஏ சுந்தராட்சி கவலைப்படாத, நமக்கு பிள்ளைக்கு பிள்ளையாக ஒரு காராம்பசு கன்று வாங்கி வளர்ப்போம் என்பதாக சொல்லி
சுந்தராட்சி பெண்குடியால் இடத்துல சுப்புக்குட்டி ஐயர் சொல்லிவிட்டு ஆமா சிவசைலத்துக்கு வந்தார். எங்க நம்ம ஆழ்வாக்குறிச்சிக்கு நேரா மேக்க சிவசைலம் இருக்கு. ஆமா நம்ம தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் சரி மேற்க பார்க்க இருக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் ஆமா சிவாலயம் கொடிமரம் உள்ள ஸ்தலம் புண்ணிய ஸ்தலம் சிவசைலம். ஆமா சிவசேலம். அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனா என்னய்யா அதே சிவசைலத்தில் சிவபெருமானுக்கு சடாமுடியோட இருக்கு. ஷடாச்சரன் என்று பேர் உண்டு அவருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னய்யா இந்த உலகத்துல ஆமா நம்ம தென் தமிழ்நாட்டிலே சரி தென்பொதிக சாரெல்லாம் ஆழ்வாக்குறிச்சி அருகாமையில் உள்ள கிராமங்களை எல்லாம் என்ன அரச மன்னன் ஆண்டு வந்தான். சரி அப்போ அவன் சிவசைலத்துக்கு எப்போதும் வந்து சாமியை வணங்கிட்டு போவான். ஆமா சிவசைலத்துக்கு வந்து வணங்கக்கூடிய வேளையில சரி ஒரு நாள் கருணாநதி ஆத்துல வெள்ளம். ஆமா இப்போ பாலம் இருக்கு, அப்போ பாலம் கிடையாது. சரி வெள்ளத்துக்கு அந்த பக்கம் போய் சாமியை கும்பிட முடியாத ஆமா அப்படின்னு சொல்லி ராஜா அக்கறையில இருந்தே சாமியை வணங்கிட்டு போனார். போறாரு. அப்படி வணங்கும் போது அந்த கோயில பூஜை செய்து விடக்கூடிய பட்ட சுவாமி ஆமா அன்றைய தினத்திலே சிவனுக்கு போட்ட ஒரு மாலையை மாலைய அங்க பணியாட்சி செய்யக்கூடிய, அதாவது தாசி பண்ணும்பார்கள். ஆமா கோவில் தாசி அப்படின்னா கோயில சாமிக்கு முன்னாடி நடனம் ஆடணும். ஆமா தெய்வங்களுக்கு மனைவியாக இருக்கக்கூடியதான் தேவதாசி பண்ணார். பெண்ணால் அப்பேற்பட்ட தேவதாசிக்கு அந்த ஐயா மாலையை கொண்டாந்து போட்டேன். போட்டாரு மாலையை போட்டாரணும். என்ன ராஜா வந்திருக்காரு, ஆமா அவருக்கு நம்ம ஆலய பிரசாதம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லி இந்த அம்மா கழுத்துல போட்ட மாலையை வாங்கி வாங்கி ராஜா கையில கொண்டு போய் கொடுத்தார். ஆமா ராஜா சிவனுக்கு போட்ட மாலை அப்படின்னு சொல்லி கண்ணுல ஒத்தி விட்டு என்ன அவர் அரண்மனைக்கு போய் பார்க்கார். சரி மாலையில நீளமான ஒரு தலைமுடி இருக்கு. ஆமா என்னடா மாலையில நீளமான தலைமுடி இருக்க? இருக்க ஓய் பட்டர்வாள், ஓ பூணூல் போட்ட ஐயா சுவாமி ஆ எங்க போறேன் சொல்றேன் கேக்குறியா? ஆமா மாலையில பெரிய நீளமான முடி இருக்க, இருக்க யாரு கழுத்துல போட்டி விட்டு திருப்பி அதை ஏண்ட தந்த அப்படின்னா. ஆமா அப்பந்தான் பட்ட சுவாமி பார்த்த என்ன சுவாமி ஐயா சிவபெருமானே, ஓ இந்த ராஜாவுக்கு தெரிந்து விட்டா நான் என்ன செய்ய? ஆமா என்னுடைய சிரசையே வெட்டி விடுவாரே. ஆமா அதனால ராஜா இடத்துல பகவானை நினைத்து நினைத்து ஒரு பெரிய பொய்ய சொன்னார். ஆமா சிவா உன்னை நினைத்துதான் சொல்றேன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சிவசைலத்துல சிவலிங்கத்துக்கு ஜடாமுடி இருக்கு அப்படின்னா. ஆமா என்னடா கல்ச்சலைக்கு போய் ஜடாமுடி இருக்குங்கானே, ஆமா இதை எப்படி நம்ம பார்க்க பார்க்க அப்படின்னு சொல்லி சொல்லி நான் இதுக்கு அடுத்தாற்போல் வரும்போது அந்த ஜடாமுடியை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ராஜா போயிட்டேன். ஆமா அப்போ சிவபெருமானை நினைத்து நினைத்து சுவாமி ஐயா நாளைக்கு காலையில ராஜா வருவாரு, ஆமா நான் என்ன செய்ய ஏது செய்ய, நான் இருக்கவா மாண்டு போகவான்னா. சரி கடவுள் சிவபெருமான் அருளாகி ஆமா ஏ பட்ட சுவாமி, என்ன நீ என் மீது வைத்த பக்திக்காக சரி நான் இருக்கக்கூடிய கல் சுவர் இருக்க கருவறை, ஆமா கருவறையில 3 பக்கமும் ஒரு ஜன்னல் துவாரம் மாதிரி போடு. சரி ஜன்னல் துவாரம் மாதிரி போட்டு போட்டு ராஜா வந்து பார்க்க சொல்லு. ஆமா அந்த துவார வழியா பார்க்கும்போது எனக்கு ஜடாமுடி இருப்பதை அவன் பார்த்துக்கொள்வான்னா. ஆமா அதே போல ராஜா மறுநாள் வந்தார். வந்தாரு அதே துவாரத்தோழியா பார்த்தார். சரி பட்ட சுவாமியினுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக ஆமா சிவசைலத்துல சிவபெருமானுக்கு ஜடாமுடியோட காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்தா அப்பேற்பட்ட சிவசைலத்துல வந்து வந்து காராம்பசு கன்றை வாங்கி வாங்கி சுப்புக்குட்டி ஐயர் அவரை அரண்மனைக்கு கொண்டு வந்து, வந்து ஏ சுந்தராச்சி, ஆச்சி காரா பசு எங்க இருக்க ஒடிவா ஆ அப்படின்னு சொல்லி சொல்லி காராங்கன்றை ஆமா நேரா அரண்மனைக்கு கொண்டு வந்து வளர்த்த. ஆமா சரி சுந்தராட்சி பெண்ணால் பார்த்த என்ன பிள்ளை இல்லாத மனது ஆமா அந்த பெண்ணாளுக்கு. சரி யாரை பார்த்தாலும் பிள்ளையாத்தான் இருக்கும். ஆமா இப்படி நடுன்னு வளர்ந்து போயிருந்தா என்ன செய்ய? தம்பி வா தம்பி வா தம்பி வா அவனுக்கு இன்னும் ஒரு 50 குறையுதே. எம்மோ 7 அவ 200 கேட்க அவ்வளவு. காரா கன்ற சுந்தராட்சி பெண்ணால் பிள்ளைக்கு பிள்ளை போல வளர்த்துவார. அவங்க அம்மா பிள்ளைக்கு பிள்ளையா வளர்த்து விடக்கூடிய காலத்தில் ஆமா நம்ம கல்வி பணம் கொடுத்து அன்பு பாராட்டிய செல்ல சீமான் கனகவாள் யார் என்ற, யார் யாரையா அதாவது யாரோமா சுந்தராட்சி பொங்கோடியா கோடியா பிள்ளைக்கு பிள்ளை போல காரம் கண்டு வளர்த்துவார. வளர்த்து வரும் நாளையில ஆகாத காலம் அது, ஆகாத காலம் அது அந்த ஐயா சுவாமிக்கு வருவதையா.
சொல்லாமல் வருவதையா பங்குனி மாதத்தில ஒரு நாள் தினமதியில சுந்தராட்சி பெண்கோடியா அவ சுப்பு குட்டிய ஏறிடும் வாரும் பிள்ளை ஐயர் சுவாமி வாரும் பிள்ளை ஐயர் சுவாமி வார்த்தை ஒன்று பங்குனி மாதம் ஆச்சு. ஆமா அதனால என்ன நம்ம அம்பாசமுத்திரத்துல சரி 8ஆம் திருநாள் நடக்கும். நடக்கு அங்க கும்பிடு நமஸ்காரம் ரொம்ப பிரமாதமா இருக்குமாங்களே. ஆமா ஐயா ஜெயா இந்த வீட்டு வாசலை விட்டு நான் எங்கேயும் எடுக்கணும். போயிருக்கனா ஒரு பிள்ளைன்னு பிறந்திருந்தா நான் அந்த பிள்ளைய கூட்டி எங்கனாலும் போயிருப்பேன். போயிருப்பனா பிள்ளை இல்லாத பாவி சண்டாளி இந்த ஆமா வீடு வாசலை விட்டு எங்கேயும் எடுக்கணும். இல்லையே அதனால என்ன அம்பாசமுத்திரத்துல 8ஆம் திருநாள் பார்க்கணும். பார்க்கணும் கும்பிடு நமஸ்காரத்தை கண்குளிர பார்க்கணும்னா பார்க்கணும்னா அப்பதான் சுப்புக்குட்டி ஐயர் பார்த்த என்ன மாட்டோம்னு சொல்ல முடியுமா? முடியாத ஏ சுந்தராட்சி ஆச்சி சுந்தராட்சிங்கிற பேர் தான் முழு பேரு. ஆமா கொஞ்சம் கொஞ்சி பேசணும்னா ஒரு 2 எழுத்து சுருங்கிடும். ஆமா ஏ சுந்தரி சுந்தரி எம்மா எம்மா கவலைப்படாதம்மா, ஆமா நீ ஆசைப்பட்டு என்னைக்கு மாட்டம் இருக்கனா மாட்டன் இருக்கனா உடனே போவோம் அப்படின்னா சரி உடனே போவோம்னு சொல்லி சொல்லி கொல்லபுரத்தில் இருக்கக்கூடிய காராக்கண்டுக்கு வேண்டிய அது தீவனம்லாம் எடுத்து வைத்து விட்டு ஆமா நேர கொல்லபுரத்தை விடுத்து என்ன அரண்மனை வாசலை பூட்டி என்ன ஆட்சி ஐயர் அங்கிருந்து வாரார்கள். வாரார்கள் அவர்கள் எவ்விதமாக விளைவார்களே. ஆனால் என்ன என்ன ஐயா விக்ரமசிங்கபுரமும் விட்டு விக்ரமசிங்கபுரமும் விட்டு அவர்கள் விருப்பமுடன் மாறார்கள். எங்கு எங்கு யோகி வாரா குட்டி ஐயருமா சுந்தராட்சி பெண்கோடியா அவந்திபுரம் தனை அழைத்து அடைய கருங்குளம் பாதையாக அகச்சியற்பட்டி வழி கடந்து அம்பாசமுத்திரம் ஊருக்குள்ள அம்பாசமுத்திரம் ஊருக்குள்ள ஆத்தி ஐயர் சுவாமி வாரார்கள். உள்ள தூங்குக்கா. ஆச்சி ஐயர் சுவாமி அம்பாசமுத்திரம் வந்தார்கள். ஆமா அம்பாசமுத்திரம் வந்து வந்து தாமிரபரணி ஆட்சியை தீர்த்தமாடி ஆமா கும்பிடு நமஸ்கார திருவிழா 8ஆம் திருவிழாவை கண்டுகளித்தார். கழித்தார்கள் 8ஆம் திருவிழா கண்டுகளித்து கழித்து ஐயர் ஆட்சியும் ஒன்றாக சேர்ந்து ஆமோ 8ஆம் திருநாள் பார்த்து விட்டு ஆமையா பிள்ளைக்கு பிள்ளையாக வளர்த்து வரக்கூடிய காரா கன்றுக்கு ஆமா நாம லாலா கடையில் லட்டு மிட்டாயா கீழே விழுந்து போச்சு. ஏனே ஏன்னா சரக்கு கீழே விழுந்துட்டு நீங்க வெறும் மண்ணை தான் கொண்டு போறீங்க. பூச்சி கீழே விழுந்துடுது. அதுதானே சடார்னு முன்ன விட மாட்டுக்க. ஏ ஆனா பிறந்த ஆம்பளை டக்குன்னு கைட்டு பிடிச்சிட வேண்டியதானே. என்ன தாளை வச்சுட்டு கொஞ்சிட்டு எழுதிய போச்சு போச்சு அண்ணாச்சி மைக்கில் தான் சொல்லுவோம், இவாள் இறங்க மாட்டோம். நான் பூச்சி புழுவில தொடவே மாட்டேன். ஏ அப்பா அப்படி இருக்கும்போது காராக்கண்டுக்கு தேவையான பண்ட பலகாரம் வாங்கணுமே. ஆமா நம்ம வீட்டில் ஒரு புள்ளன்னு இருந்தால் அந்த பிள்ளைக்கு பண்டம்னு வாங்கிட்டு போவோமே. ஆமா அதே போல காராக்கண்டுக்கும் சரி லாலாக்களை வந்து லட்டு மிட்டாய், ஆமா மிச்சரு, பூந்தி, அல்வா, ஓமப்பொடி, காரச்சவு, லட்டு, ஜிலேபி, ஆமா என்னென்ன பண்டங்கள் இருக்கோ அத்தனையும் நெய்யில் சுட்டதான் வாங்கிட்டு போறேன். நெய் நெய் அத்தனையும் வாங்கிட்டு வரும்போது வரும்போது பங்குனி மாதம் பட்டப்பகல் வேலை 12 மணி இருக்கும். இருக்கும் இங்க ஆட்சி ஐயர் இல்லாத நேரத்துல ஆமா காராக்கன்றுக்கு தண்ணீர் தாகம் தாங்க முடியல. தாகம் தாங்க முடியல. அம்மா அம்மான்னு அதடி துடித்தது. ஆமா ஆட்சி ஐயர் வீட்டுக்குள்ள இருந்தாலும் காராக்கன்றை பார்த்துருப்பாங்க. ஆமா
ஆச்சி ஐயர் இல்லாத காரணத்தினாலே ஆமா தண்ணீர் தாகத்தினாலே துடியாக துடித்து தேடி தேடி வந்தது. ஆமா இந்த அக்கரகாரம்னு இருந்தா ஆ அவ முதல்ல எங்க இருக்கும் அப்படின்னா ஒண்ணு ஆத்தங்கரையோட இருக்கும், இருக்கும் இல்ல குளத்தங்கரையோட இருக்கும், ஆமா இல்லைன்னா அவ வீட்டுக்கு பின்னால ஒரு வாய்க்காலாவது ஓடும். ஓடும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா என்னையா கொல்லப்புறத்துல ஒரு உரக்கிணறுன்னு ஒரு கிணறு வெட்டி வச்சிருப்பாங்க. கிணறு கிணறு ஏன்னா அவளுக்கு எப்போதும் தண்ணி தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆமா தண்ணி தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும்னா காலை மாலையும் குளிக்கணும், ஆமா சந்தியாவந்தனம் செய்யணும். ஆமா அதனால என்ன கொல்லப்புறத்துல உரக்கிணறு இருக்கு. இருக்கு இந்த சுப்புக்குட்டி ஐயர் சுந்தராட்சி இல்லாத காரணத்தினாலே ஆமா காராம்பசு சுத்தி சுத்தி வந்தது. சுத்தி சுத்தி வரும் தண்ணீர் தாகத்தினாலே உரக்கிணறுல எட்டி பார்த்தது. ஆமா தண்ணீரை கண்டது, உரக்கிணத்துக்குள்ள தவறி விழுந்தது. காராம்பசு மாண்டு மடிந்தது. ஆமா காரா கன்றானது மாண்டு மடிந்த பின்னால் ஆமா ஆட்சி ஐயர் விக்ரமசிங்கபுரத்திற்கு வந்து ஐயோ தாகனத்திற்குள்ள காராக்கன்றை தேடி பார்த்தான். தும்ப அடைந்திருக்கு, காராக்கன்றை காணல. காணல அப்படி இருக்கும்போது என்னையா நம்ம கல்வி பணம் கொடுத்து அன்பு பாராட்டிய செல்ல சீமான் கனகபால் யார் என்றார். யார் யார் குளம் பாதையாக அம்பை சுத்தி ஆமா அம்பாஜமுத்தனை விடுத்து மீண்டும் வீக்கப்புறம் வரைக்கும் வந்து தேடி பார்த்தார் ஐயர். ஆமா தெருவெல்லாம் அழிஞ்சு சுத்தி சுத்தி பார்த்தாரு. அந்த முட்டு வரைக்கும் புழுதி மண்ணி ஏறி போச்சு. ஆமா புழுதி ஏறிடுது. என்னடா கைகாலெல்லாம் புழுதி ஆகி போச்சுன்னு சொல்லி ஆமா கொல்லப்புறத்துல இருந்து உரக்கணத்துல வந்து கடையாள தூக்கி போட்டான். ஆமா தண்ணீர் உரக்கணத்துல கடையாள தூக்கி போடும்போது கட்டை போல தட்டுது. ஆமா என்னடா கட்டை போல தட்டுதான்னு எட்டி பார்த்தார். எட்டி பார்த்தா பிள்ளைக்கு பிள்ளை போல வளர்த்த காராக்கன்றானது உரக்கணத்துல விழுந்து மாண்டு போச்சு. ஆமையா அந்த காராக்கன்றை எடுத்து ஆமோ அக்கு தகனம் செய்து பால் ஊற்றி ஆமையா ஆச்சி ஐயரும் கண்ணீர் விட்டு அழுது புலம்புகின்றார்கள். ஆமா ஏ சுந்தராட்சி, ஏ அம்மா ஏ நமக்கோ பிள்ளை இல்லை, ஆமா என்ன பாவம் செஞ்சப்போ தெரியல. சரி நமக்கு பிள்ளைக்கு பிள்ளையா வளர்த்த காராக்கன்றும் ஆண்டு போச்சு. இறந்து போச்சு. காராசத்தை தோஷம் தீரமானால் ஆமா நம்ம காசிக்கு போனாதாண்டி தீரும். ஆமா அதனால நீ வீட்டுல இரு. இரு ஐயா சுவாமி, உன் கணவன் நான் மட்டும் காசிக்கு போயிட்டு வரேன், காசிக்கு போயிட்டு வா. காராசத்தை தோஷம் நீங்கணும் என்பதாக சொல்லி சொல்லி ஐயர் சுவாமி காவி உடுத்தி கசாயம் தடித்து ஆமா கழுத்துல உத்திராட்ச மாலை போட்டு போட்டு காசி பொட்டணத்தை எடுத்து சுப்புக்குட்டி ஐயர் காசிக்கு போயிட்டேன். ஆமா இங்க சுந்தராட்சி மட்டும் வீட்டுல இருக்கா. ஆமா பிள்ளைக்கு பிள்ளை போல வளர்த்த காரா இறந்து போச்சுன்னு ஏந்திரால அழுது புலம்பிக்கிட்டு இருக்கான். இருக்கா அப்படி இருக்கக்கூடிய வேளையில் வேலையில் பல நாள் ஆச்சு. ஆமா அப்ப அக்கம் பக்கத்துல உள்ள ஆட்சிமார்கள் எல்லாம் பார்த்த ஆட்சி மாறலாம் பாமா ருக்குமணி, ஆமா ஜனஸ்வதி, சரி லட்சுமி, ஆமா அம்புஜம், சரி ருக்கு, ஆ இப்பேற்பட்ட அக்கம் பக்கத்தில் உள்ள ஆட்சிமார்கள் ஒன்றாக சேர்ந்து சேர்ந்து எப்போ பார்த்தாலும் இந்த சுந்தராட்சி வீட்டுக்குள்ளேயே இருக்காளே, ஆமா அடைச்ச கதவை ஆட்சி அம்மா அடைச்ச கதவு திறக்காம வீட்டுக்குள்ளேயே இருக்காளே இருக்கால அப்படின்னு ஏ சுந்தரி, என்ன ஏ சுந்தராட்சின்னா என்ன எடி வாங்கம்மா வாங்க அப்படின்னு வீட்டுக்குள்ள இருந்து பேசும்போது என்னய்யா ஆண்டாண்டு காலம் அழுதாலும் புரண்டாலும் மாண்டவர் திரும்ப வரமாட்டார். ஆமா அதனால கவலைப்படாத, சரி இங்க இருந்து நம்ம பாவநாசம் போறோம் வரியா அப்படின்னா. ஆமா எதுக்கு எதுக்கு பாவநாசம் ஏன் போனோம் அப்படின்னா, என்ன எப்போ பார்த்தாலும் ஐயரும் வீட்டுல இல்ல, ஆ இந்த சுந்தராட்சி வீட்டுக்குள்ளேயே தனிமையில இருக்காளே. இருக்கா தனிமையிலே இருந்து அவளை என்னத்தை சுகத்தை காண முடியும், ஆமா தனிமையிலே இனிமை காண முடியுமா முடியாது அப்படின்னு சொல்லி ஆட்சிமார்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து சேர்ந்து சுந்தராட்சி அழைத்து கொண்டு பாவநாசம் போய் தீர்த்தமாடைக்கு வர. ஆமா பாவநாசத்துல தாமிரபரணி ஆத்துல குளிச்சு விட்டு சரி பாவநாச பெருமாள் பாவம் உலகாலை ஆமா வணங்கி விட்டு வணங்கி விட்டு நவக்கிரகங்களை தொழுது விட்டு மீண்டும் அக்ரஹாரத்துக்கு வந்துகிட்டு இருக்கா. வந்துகிட்டு இருக்கா அப்போ ஆட்சிமார்கள் ஒருவருக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கா. என்னன்னு ஏ சுந்தராட்சி, என்ன இது என்ன மாசம், இன்னைக்கு என்ன மாசம் என்ன மாசம்? புரட்டாசி மாசம் ஆமா கடையில போற ஐயா வாங்க ஐயா வாங்க. அள்ளி பணம் கொடுத்து அன்பு பாராட்டி அருமை அண்ணார், வா அருமை ஐயா, ஆ, சானா பானா. என்ன மாசம் புரட்டாசி மாசம் ஆடி மாசம். ஆமா ஏய் ஆடி முடிஞ்சு பார்த்தா ஆவணம் வந்திருக்கு. ஆடி மாசம் கதையில ஆடி மாசம்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஆடி மாசம்னா ஔவையாரம்மன் விரதம் இருக்கதா ஞாபகம் வரும். உங்களுக்கு அப்படி, ஆமா எனக்குலாம் என் வீட்டுக்காரியை கூட்டு போன ஆடி தள்ளுபடி தான் ஞாபகம் வருது. ஓஹோ என்னைய ஒரே தள்ளா தள்ளிட்டு போயிட்டேன். நீங்க அந்த மாதிரி ஆளா?
நாங்கெல்லாம் அப்படி இல்லை. என் வீட்டுக்காரில் ஆடி மாசம் பிறந்தாச்சுன்னா போதும். வேற விரதம் குறியா இருப்போம். அதுவும் என்ன எந்த மாசமும் இருக்க மாட்டாங்க. ஆமா. தப்புனா தை, மறந்தா மாசி, அயத்தா ஆடி, இந்த 3 மாசம் தான் இருப்பாங்க. அதுல ஆடி மாசம் வந்துட்டா ரொம்ப கொண்டாட்டமா இருக்கும். ஆமா. என்ன எல்லா கிழமையிலயும் ஏ தலைச்சவா, 2ஆஞ்சவா, 3ஆஞ்சவா, 4ஆஞ்சவா, 5ஆஞ்சவா, கடைசி வரைக்கும் இருப்பாங்க. ஆமா. அப்படி இருக்கலாம்னு சொல்லி ஆட்சிமார் பூரா சேர்ந்து பேசுறாங்க. என்னன்னு? ஏ அம்புஜம், என்ன? ஏ பங்கஜம், ஏ கஸ்தூரி, ஏ கதம்பம், என்ன பழைய பேர்களா இருக்கு, பழைய பேரா இருக்க. செல்போன்ல பார்த்த ஞாபகம் இருக்கு. அதானே செல்போன்ல பார்த்த பேரா இருக்கா உங்க செல்போன்ல? அதான் பழைய ஞாபகம். அதான் கேட்க. ஏ ஆச்சி அம்மா, என்ன மாசம்? ஆடி மாசம். ஆடி மாசத்துல நம்ம என்ன செய்வோம்? அவ்வையாரம்மன் விரதம் இருப்போம். அவ்வையாரம்மன் விரதம் எடுக்கணும்னா சரி, ஆடவர் இல்லாத வீடா இருக்கணுமே. ஆம்பளையால் இல்லாத வீடாத்த இருந்தா. உன் வீட்டுல தானே ஐயர் காசிக்கு போயிருக்காரு. ஏ சுந்தராச்சி, சுந்தரி, உன் வீட்டுல தான் அவ்வை விரதம் எடுக்கணும்னா இருப்போம். அதுக்கு என்ன? அம்மா அம்புஜம், ஏ கஸ்தூரி, என் வீட்டுல ஐயரே காசிக்கு போயிருக்காரு. காராஜத்தை தோசம் தீர என் மனசுல விட்டு இன்னும் போகலையே. அதுக்குள்ள எனக்கு அவ்வை விரதம் ஒண்ணு வேணுமாடின்னா. எவ்வளவு அப்படி நினைக்காதம்மா. அவ்வையாரம்மன் விரதத்தை லேசா நினைக்காத. வாய்க்குள்ள குளக்கட்டை போட்டு சவைக்க ஆரம்பிச்சோம்னா 2 நாளைக்கு சவைச்சுக்கிட்டே இருக்கலாம். மடியில போட்டு 2 நெருன்னு அள்ளி அள்ளி வாயில போட்டுட்டே இருக்கலாம். உருவம் அப்படியே இருக்கும், கையும் அப்படியே இருக்கும், வாய் மட்டும் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட அவ்வை விரதத்தை லேசா நினைக்காதம்மா. அவ்வை விரதம் இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? நுள்ளி 3 கை நெல்லு, அள்ளி 3 கை நெல்லு தவக்கலை. பாப்பா இல்ல ஒரே விஜய் சந்துக்களா வந்துகிட்டு இருக்கு. நுள்ளி 3 கை நெல்லு, அள்ளி 3 கை நெல்லு, இந்த பெரங்காட்டு 3 கை நெல்லு, அதை போட்டு உரல்ல போட்டு குத்து 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 குத்துன்னு குத்தி சொலவுல போட்டு படபடன்னு பிறச்சு அதை போட்டு செடுகல்ல போட்டு தெளிக்கணும். அதுல கிடைக்கக்கூடியது எவ்வளவு மாவு, அந்த மாவுல தான் கொலக்கட்டை செய்யணும். ஒருத்தன் குடிச்சாங்கன்னா கணேசு மாவு. சரி, அண்ணாச்சி இப்போ அப்படித்தான் இருக்கு. யாரையும் போட்டு செடுகல்னா என்னன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு காண ஆகி போச்சு. சரி, அரிசியை கொண்டு போய் ரைஸ் முடியா தெளிச்சுட்டு வாங்கன்னா நீ போன மனுஷம்னா நீ எப்படி போயிட்டு வந்துருவாரு. மணி என்னங்க ரைஸ் உள்ள போய் திடீர்னு திரிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதனால ஒரே பாக்கெட் மா வாங்குமியான். சரி, பாக்கெட் மா இவ சாப்பிடக்கு இருக்கா. இங்க இருந்து கும்பகோணம் வரைக்கும் கொலக்கட்டை கொரியர்ல போகும். அந்த காலத்துல அப்படி அந்த நெல்லை குத்தி கொலக்கட்டை செஞ்சு விடியதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க. அது அந்த காலத்துல. யாரு நம்ம பேத்தியா பூட்டி காலத்துல. இப்ப விரதம் இருக்கிறது எப்படி தெரியுமா? ஒரு 10 பாக்கெட் மாவு வாங்க வேண்டியது, போட்டு பெணன்னு பிசைய வேண்டியது. 6-10 பெண்கள் சேர்ந்துக்கிட்டு ஜோரா கொலக்கட்டை அவிக்க வேண்டியது. அதானுக்கு அவ்வையாரம்மனுக்கு படைச்சு அவ்வையாரம்மனுக்கு படைக்க வேண்டியது. புங்கையில அரளி புஷ்பம், பிச்சி பூ இதெல்லாம் படைச்சு கொலக்கட்டையும் முன்னால படைச்சு. அதாவது அந்த கதையை சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு கேட்டியா அண்ணன் தம்பி 7 பேருக்கு ஒரு தங்கச்சியா. அதுக்கு மேல நான் சொன்னோம்னா பாட்டி அனுப்பிச்சு வந்துருவாங்க. அந்த பாட்டி ஒரு கதையை சொல்லுவாங்க. கதையை கேட்டு முடிச்ச உடனே பாட்டி கதை எப்போ சொல்லி முடிச்ச உடனே கொலக்கட்டையை தூக்கி வச்சிருவாங்க. கொலக்கட்டையை தூக்கி முன்னால வச்சு அடேங்க அப்பா கொலக்கட்டை பச்சரிசி மாவு கொலக்கட்டையை தின்னு பச்சை தண்ணி குடிச்சா எப்படி இருக்கும்? என் வீட்டுக்காரல விரதம் இருக்க போனா 2 நாளைக்கு எந்திக்க மாட்டேன். நான் தான் எல்லாம் வீட்டுல பண்ணணும். அந்த மாதிரி இருக்கு. அது அண்ணன் வீட்டுல அது மட்டும் இல்ல, மயினு கொலக்கட்டையை சாப்பிட்டு இருக்கானு வைங்க. நான் பக்கத்துல போய் ஒரு நாள் கேட்டேன், என்ன மைனி மடி கணத்து போய் இருக்கோம்னு. உங்க அண்ணாச்சி செய்த மாயம்ங்க. மடி கூறுகட்டவன அதெல்லாம் இந்த வயசுல தாண்டி போச்சு. அண்ணன் துட்டு கொடுக்கலாம், நான் எப்படி கொலக்கட்டை வச்சு அவையோட தான் இருக்க முடியும்? அப்படி சொல்லி நான் கேட்பேன். ஏப்ல பேர் என்ன பேரு? ஏன்ட கேளுங்க உங்க வீட்டுக்கு கேட்க முத்துலட்சுமி. அப்பா எப்படி எனக்கு 2 கொலக்கட்டை தாயே. நீ விரதம் இருக்க போற உன்னை கடையில போய் மாவு வாங்கிட்டு வந்தேன். ஒரு மனைவினா ஞாபகம் இருக்கும். பெரிய தேங்காய் வாங்கிட்டு வந்தேன். இல்ல மதினி ஒண்ணுனா ஞாபகம் இருக்கும். அம்மா மைனி எனக்கு 4 மைனி இருக்காப்பா. நீ வேற கூறுகட்டால பேசாத. ஆமா 4 திசை பார்க்க எங்க போனாலும் அவள் வீடு தான். அது இல்லடா, என் வீட்டுக்காரி எனக்கு வீட்டுக்காரி மைனி 4 பேர் இருக்காங்க. அண்ணன் போட்டாட்டி 4 பேர் இருக்காங்க. பெரிய மைனி சின்ன மைனி 3ஆவது மைனி 3 பேர் இருக்காங்க. என் வீட்டுக்கார்ட்ட கேப்ப எனக்கு 2 குழந்தை. கண்ணை ஊஞ்சு போமியா என்னை பார்த்து கண்ணை ஊஞ்சு போன்னு சொல்லுவாய். அதெல்லாம் அந்த காலத்துல இப்ப 2 தான்னு சொல்லி சரி தின்னு தொலைன்னு 2 தந்து அவ்வை விரதம் இருக்கணும்னு சொல்லிட்டாலும் அக்கம் பக்கத்துல உள்ள பக்கத்து தெரு வரைக்கும் பெண்கள்லாம் ஒண்ணு கூடிடுவாங்க, சேர்ந்துடுவாங்க. அப்போ ஒரு வீட்டுல அவ்வை விரதம் இருக்குன்னா கூட்டம் அப்படி இருக்கும். முதல்ல சத்தமிடாம இருந்தாவும் கிளவி சொல்லுத சொல்லு மட்டும்தான் கேட்கும். அதுவும் விடுவதற்கு முன்ன எல்லாத்தையும் கூட்டத்தை கலைச்சு அதாவது வீட்டுக்கு போயிடும். இப்ப அவ்வையாரம்மன் விரதம் எடுக்கணும்னா ஒரு வீட்டுல 4 விரதம் இருக்காது.
ஆனா 15 செல்லு இருக்கு. வீடியோ கால்ல பாத்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொன்றும். அப்படி இருக்கக்கூடிய அளவுக்கு காலம் மாறி போச்சா? ஏ சுந்தராச்சி, உன் வீட்டுலதான் ஆடவர் இல்லை, அதனால உன் வீட்டுலதான் அவ்வையோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆட்சிமார்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து சுந்தராட்சி வீட்டுக்கு வந்தாச்சு. சுந்தராட்சி வீட்டுக்கு வந்தாச்சு. மணி 10 மணிக்கு மேல ஆச்சு. ஏ சுந்தரி, போய் ஔவையாரம்மனை எடுத்துட்டு வாடி, போய் சாமி கும்பிடுவோம்னா. ஔவையாரம்மனா எப்படி இருக்கும்னே தெரியாது அப்படின்னு பறக்க முளைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பிள்ளை மணி 3 ஆகுது அப்படின்னோன்னு உனக்கு ஒரு மாதிரி இருக்கா? ஏ சுந்தராச்சி, ஔவையாரம்மனே என்னன்னு தெரியலையே. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொல்லியிருந்தா நான் அக்கா வந்திருக்கா, தங்கச்சி வந்திருக்கா, சித்தி வந்திருக்கா, பெரியம்மா வந்திருக்கா, ஏன் பாட்டி தாத்தா வீட்டுல இருந்து பாட்டியா வந்திருக்கா, பாட்டியும் வந்திருக்காரு. பாட்டி வந்திருக்கா. சரி, பாட்டி எங்க வந்தாரு? பாட்டியை விட்டு போறதுக்கு கையை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேக்காரு இந்த வயசுல. பாட்டி ஒத்தையில விட மாட்டாரு தாத்தா, அதனால கையை பிடிச்சு கொண்டு விட வந்திருக்காரு. யார் வீட்லயாவது இருந்து ஔவையாரம்மனை எடுத்து விட சொல்லி இருக்கலாமே. மணி 11 ஆக போகுது. அதை பத்தி ஒண்ணும் இல்ல. மாவால் ஒரு அம்மனை செய்யலாம், மஞ்சளால் ஒரு அம்மனை செய்யறது, ரெண்டையுமே ஔவையாரம்மனாக நினைத்து நாம ஔவை விரதம் எடுப்போமடி அப்படின்னு சொல்லி ஆட்சிமார்கள் ஒன்று கூடி ஆட்சிமார்கள் ஒன்று கூடி அவ்வை விரதம் இருந்தார்கள். அவ்வை விரதம் இருந்தார்கள். நினைத்து அந்த மாவால் செய்த அம்மனையும் மஞ்சளால் செய்த அம்மனுக்கு முன்னாலே பிச்சிப்பூ அரைப்பு அம்பாளுக்கு தேவையான புஷ்பங்களை படைத்து அம்மி போல, ஆட்டு உரல் போல, பிணங்குத்தி கம்பு போல இப்படியெல்லாம் விதவிதமா குளக்கட்டையை செஞ்சு அம்பாளுக்கு முன்ன படைத்து, எம்மா வேறம்மா ஊரும் வாழணும், உறவும் வாழணும், நாங்களும் வாழணும் அப்படின்னு ஆட்சிமார்கள் எல்லோரும் வணங்கி விட்டு, ஏ சுந்தராச்சி, ஔவையார் அம்மனா இருந்தா ஒரு பானையில வச்சு நம்ம பக்குவமா பாதுகாக்கணும். மாவால் செய்த அம்மனையும் மஞ்சளால் செய்த அம்மனையும் நம்மளால பாதுகாக்க முடியாம, அதனால விடுவதற்குள்ளாக நம்ம கிருஷ்ணங்கோயில் ஆற்று பாலத்துல கொண்டு போய் கரைச்சிட்டு வந்துடு அப்படின்னு ஆட்சிமார்கள் எல்லாம் சொல்லிவிட்டு அவரவருடைய அகரத்திற்கு சென்றார். இங்க சுந்தராட்சி பார்த்தா அவளுக்கு தான் கொலக்கட்டை எப்படி வாயில போட்டு நடிப்பா. வாய் நேர கொலக்கட்டையை எடுத்தா, வாயில ருவண்டா போட்டு சவச்சா, உள்ள அரைச்சி இறக்குனா, பேச அரைமுடி தேங்காய் எடுத்தா, தேங்காய் ஒரு கடி, கொலக்கட்டை ஒரு கடி, நல்லா சவச்சு சாப்பிட்டா, ஒரு செம்பு தண்ணியும் குடிச்சா. அந்த அன்னைக்கு அந்த கொலக்கட்டை சாப்பிட்டோன்னா சுந்தராட்சிக்கு விடிய விடிய முளைச்சிருக்காட, சும்மா இருப்பாடா, லேசா கண்ணு அசந்தது. பச்சரிசி மாவு கொலக்கட்டையை தின்னு பச்சை தண்ணி குடிச்சா என்ன வரும்? தூக்கம் வரும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கேன்னு ஆச்சியம்மா லேசா கண்ணு அப்படி பயிர்த்து அயந்தா, லேசா தூங்குனா, உறங்கியே போனா. சூரியன் உதயமாயிருச்சு. சரி, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு? ஒரே ஆட்சிதான். சுந்தராட்சி பார்த்த, ஐயோ விடிந்து விட்டதே. ஆட்சிமார்கள் சொன்னபடி விடுவதற்குள்ளாக 2 அம்மனையும் கரைக்கணும். நாங்கள இப்ப காலையில 7-8 மணி ஆச்சு. நம்ம ஆத்து பாலத்துல போய் எப்படி கரைக்க முடியும்? கங்கையில கரைத்தாலும் ஒன்றுதான், மங்கையில் கரைத்தாலும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்தா பால் செம்பு எடுத்த, நிறகுடத்து தண்ணியை ஊத்தினா, மாவால் செய்த அம்மனையும் மஞ்சளால் செய்த அம்மனையும் அதுல போட்டு கடகடன்னு கடைச்சு குடி 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 குடின்னு போட்டு குடிச்சிட்டேன். சுந்தராட்சி குடிச்சாடை. ஔவையார் அம்மனுடைய விரதம் இருந்த காரணத்தினாலும் அந்த மாவால் செய்த அம்மனும் மஞ்சளால் செய்த அம்மனையும் அந்த ஆட்சி சுந்தராட்சி கரைத்து குடித்ததனால் அவ அன்று முதல் குடிமறந்தாள். அதில குழி தோசத்தாலே மங்கையான சுந்தராட்சி சூழானல் கர்ப்பமான
30 நாள் 1 மாதம் மொழிகுடலால் கர்ப்பமான 60 நாள் 2 மாதம் ஆயிலையால் கர்ப்பமான மூணாவது புஷ்பமா முகங்கள் எல்லாம் விழுந்திடுமா தலகுளிப்பு நின்று போச்சு முகமெல்லாம் வெளுக்க முத்து முத்தா வியக்க என்னன்னு தெரியணும்னு சொல்லி மருத்துவத்தை பார்க்க வாரால் மங்கை சுந்தராட்சி மருத்துவத்தை பத்தி அம்மா உடல் நலம் சரியில்லைன்னு நினைக்க 3 மாசமா தலகுளிப்பு நின்று போச்சு என் ஐயர் சுவாமியோட காசிக்கு போயிருக்கேன் என் கையை பிடித்து நாடி பிடித்து பாருன்னா மருத்துவ பெண்ணால் பார்த்தான் கை நாடி பிடித்து பார்க்கும்போது அம்மா சுந்தராட்சி ஆச்சியம்மா நீங்க கர்ப்பமாக இருக்கீங்க கற்பனாடி துடிக்குன்னா கர்ப்பமாக இருக்கணும் காசிக்கு ஐயர் போயிருக்காரு கணவர் இல்லாத நேரத்தில் நான் ஆச்சியம்மா எப்படி கர்ப்பமானேன் என்று என் சாதி ஜனத்தார் ஊரார் உறவினர்கள்லாம் என்னை தாழ்ந்து தடமடைந்து பேசுவாரு அதனால எம்மா மருத்துவம் 10 மாதம் கர்ப்பமாகி குழந்தை பிறக்க வரைக்கும் என் கூடவே இரு 10 மாதம் கழித்து குழந்தை பிறந்ததும் பிறந்த பிள்ளைய காட்டுல கொண்டு போய் போட்டுரு அதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ தாரம்னா அப்பதான் சுந்தராட்சி 1 2 என்ன வேண்டாம் 10,000 பொண்ணு தாரேன் பவுசோடு என் கூட வாண்ணான் 10,000 பொண்ணுக்கு சம்மதிச்சு சுந்தராட்சி பெண்ணாளோடு மருத்துவம் சம்மதித்து வாட எம்மா இது 3வது மாசம் இது வரைக்கும் உங்களுக்கு வயிறு தெரியாது இந்த 3 மாசத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வயிறு தெரியும் வயிறு தெரியுதுன்னா ஆட்சிமார்கள் யாரும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா எந்த சொன்னீங்கன்னா உங்க வயிறு வெளியில தெரிஞ்சிடும் பேசாம உட்கார்ந்துக்கிட்டு பயில சொல்லுங்க மற்ற எல்லா எடுபடிகளையும் நான் பார்க்கணும்னா சுந்தராட்சி பெண்கோடியா சுந்தராட்சி பெண்கோடியா 4வது மாதத்திலே நடுவியதொரு மசக்கையான 5வது மாதத்திலே அவரவையரு பூரணமா அங்கமெல்லாம் தங்க நிறம் 6 7 மாதம் ஆச்சு 8வது மாதத்திலே அவ துட்டுமுட்டு கண்டிடுவா 9ஆம் மாதத்திலே சுந்தராட்சி ஓட சுழலுவானா 10வது மாதத்திலே பதிபுரன கற்போமான கொண்டாரே அப்போ மருத்துவ பெண்கொடியா முக்காளி எடுத்து போட்டு கயறு ஒன்று கட்டினாரே அந்த சுந்தராட்சி முன்னால் வந்து அவன் சேலையே விளக்குகிறான் கொஞ்சம் விளக்கணைய கையில் எடுத்து சுந்தராட்சி வயது மேல தடவுகிறான் அம்மா சுந்தராட்சி ஆச்சி அம்மா என்ன ஆச்சி உங்க தொப்புல கொஞ்சம் விளக்கணை போட்டிருக்கேன் வயிறுல விளக்கணை தேய்ச்சதுனால சூட்டு வழியா இருந்தா ஒரு 10 நிமிஷத்துல கேட்டுடும் அதுக்கு மேல இன்னும் வலி அதிகமாச்சுன்னு சொன்னா இதுதான் பிரசவ வலி என்பதாக நின்று இந்த மருத்துவ பெண்ணாட்சி வைக்கும் போது சுந்தராட்சி பெண்ணாளுக்கு வயிறு வலி அதிகமாக இருக்கு அம்மா சுந்தராட்சி ஆச்சி அம்மா என்னம்மா அம்மா முக்காலியில் அமர்ந்துக்கம்மா கயறு தன்னை பிடிச்சுக்கம்மா தட புள்ள சூழியம்மா தயக்கமா இருக்கும் அம்மா அம்மா முத புள்ள சூழியம்மா கொஞ்சம்
மயக்க வந்து சேரும் அம்மா வாசக்கையர் பிடிச்சுக்கம்மா பகவான நேர்ந்துக்கம்மா உனக்கு புள்ள வந்து விளக்கும் அம்மா சொல்லி வா முடியலையே சுந்தராட்சி பெண்ணாளுக்கு மாவா செய்த அம்மனுமா மஞ்சளா செய்த அம்மனுமா அவாடி நூடி அவர் வலித்து இறங்க பெண் குழந்தை பெற்றோடுத்த பெண் குழந்தை பிறந்த போது இரண்டு பெண் குழந்தை பிறந்த போது அந்த பெண் கோடியா சுந்தராட்சி பிறந்த சுந்தராட்சி பார்த்தார் எவ்வளவு மருத்துவம் புள்ள அழுகுறல் வெளியில பக்கத்து விட்டு கேட்டாம பிள்ளைக்கு மூச்சு வாய் கட்டு கொப்புல அறு அப்படின்னா கொப்புல அறுத்தா குளிப்பாட்டல வாங்கெடுக்கல ஈரம் துவடல உடனே பிள்ளைய பார்க்க ஐயோ பாவி தெய்வமே என் கணவருங்க இருக்கும் போது எனக்கு குழந்தை பிறந்திருக்க கூடாதா நான் மலடி இல்லை என்று இந்த மாநில மக்கள் எல்லாம் போச்சுவார்களே ஐயர் சுவாமி காசிக்கு போன நேரம் பார்த்து எனக்கு 2 பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு பிள்ளைகளை பார்க்கும் போது எவ்வளவு பிரமாதமா இருக்கு பேரழகு நிறைந்தவளா இருக்காள இந்த 2 பெண் குழந்தையை எங்க கொண்டு போய் போடமோ எப்படி பிள்ளைகள் இருக்க போதும் பிள்ளை பிறக்கும்னு தெரிஞ்சிருந்தா சாமியா அங்க காசிக்கு அனுப்பியிருக்க மாட்டேனே அவனுக்கு கண்ணீர் வடித்தா மருத்துவம் பிள்ளைய கொண்டு போய் காட்டுல கொண்டு போய் போட்டு வாடின்னா அப்பதான் மருத்துவம் பார்த்த ஒரு வண்ணனார் கூட எடுத்து பிள்ளைய போட மருத்துவம் பிள்ளைக்கு வெறும் கூடையில போட்டனா கூணு குறுக்கலாம் நோகமம்மா என் பிறந்த வீட்டு சேலை ஒண்ணு என் புகுந்த வீட்டு சேலை ஒண்ணு 2 சேலையை தாடம்னு சொல்லி 2 சேலை எடுத்து 2 சேலையில 2 பெண் குழந்தைய வைத்து கூடையில வைத்து ஆட்சியுடைய அகனம் எடுத்து 10,000 பொண்ணை வாங்கினா மருத்துவம் 10,000 பொண்ணை வாங்கி கொண்டு நேரா தும்பகத்தி விலை சூழித்தையனாருடைய வாசல் காட்டுக்குள்ள வந்து உசில மரத்தடி அருகாமையிலே இரண்டு குழந்தைகளும் போட்டு விட்டு மருத்துவம் சென்றார். அப்படி இருக்கும்போது நமக்கு அள்ளி பணம் கொடுத்து அன்பு பாராட்டிய சில சீமான் கனகவால் கோவில் தலைவராக இருந்து விடக்கூடிய ஆய்க்குடி வணிக வைசகுல சமுதாய பெருமகனாக இருக்கும் அருமை ஐயா திரு பூதத்தான் அவர்கள், திருமதி ராதா அவர்கள், செல்வி அவர்கள், சக்தி மாரி மற்றும் குடும்பத்தார்கள் இத்தனை பேர்கள் சார்பாக நமக்கு ரூபாய் 201 அள்ளி பணம் கொடுத்து அன்பு பாராட்டியுள்ளார். அன்பு பாராட்டிய அன்பு ஐயா பூதத்தான் அவர்களுடைய குடும்ப உலகத்திலமெல்லாம் மனைவி மக்கள் படித்து பல வட்டங்கள் வச்சு நீண்ட ஆயுளோடு நிறைந்த செல்வத்தோடு செல்வாக்கு பேரும் புகழும் வச்சு வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் ஐயா. ஹலோ, ஆய்க்குடி